தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பாக குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கான தேர்வு இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 7,93,966 விண்ணப்பதாரர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த நிலையில் 73% தேர்வர்கள் இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். தேர்வில் பொது அறிவு பகுதியில் வினா எண் 90 ஆளுநர் குறித்து சர்ச்சைக்குரிய ஒரு வினா இருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாகவே அரசு நிறுவனங்கள், அதாவது ஆளுநர், முதலமைச்சர், பிரதமர் உள்ளிட்ட பதவிகள் குறித்த கேள்விகள் இடம்பெறக்கூடாது என்பது ஒரு விதிமுறையாக இருக்கிறது. ஆனால் இம்முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வில் ஆளுநர் குறித்த சர்ச்சையான ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. அதில் மத்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறாரா அல்லது அதற்கு காரணம் ஆளுநர் என்னும் நிறுவனமேவா என்கிற கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. இது தேர்வர்கள் மத்தியில் மட்டுமல்லாது அதிகாரிகள் மத்தியிலும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளிக்குமா என்பதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.